ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சில நாய்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும். புதுசாக ஏரியாவுக்கு போகிறோம், அங்கே நாய்களுக்கு வந்து பிஸ்கட் போடணும், நாய் வந்து குலைக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? தாவேக்கா புதுசாக வந்திருக்காங்க, நிறையா வந்து அவங்க அது வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படின்னா 6 மாதம் விமர்சனம் பண்ணலன்னா மொத்தத்துக்கு வாயை அப்படி பொத்திக்கிட்டு அப்படி அமைதியாக இருக்கிறது, அது அர்த்தம் இல்லை. சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, சட்டம் ஒழுங்கு தினந்தோறும் இவ்வளோ புதுசாக வந்துட்டு அந்த சட்டம் ஒழுங்கில் அதிகமான பேர் அடிபடுறது எல்லாம் தாவேக்கா வச்சுருந்தாங்க. தாவேக்கா இந்த மாதிரி பெண்கள் பாலியல் பிரச்சனை தாவேக்கா, இது தாவேக்கா, அது தாவேக்கா. ஏன்னா இப்போ தாவேக்கா ஆட்சி நடத்துது, அவசரமாக வந்து தூக்கி இவர் கையில் வந்து ஆட்சியை கொடுத்துட்டோமோ அப்படின்னு மக்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக வந்திருக்காங்க, அப்போ ஏன் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க? இப்போ மக்களை வந்து தெருநாயி, அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது மீட்டிங் போச்சுன்னா எல்லாருக்கும் பிரியாணி காசு கொடுப்பாங்க. அப்போது சில நாய்களுக்கு பிரியாணி கொடுக்கும், பிரியாணி போட்டால் தான் என்வி போட்டால் தான் அது வந்து அடங்கும். சில நாய்கள் வந்து பிஸ்கட் போடணும், அப்போ வந்து ஏதாவது கூட்டம் போடுறாங்க, அதில் பாக்கெட்டில் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணி பாக்கெட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த மக்களை நாயின்னு சொல்கிறாரா? பொது வெளிக்கு வரும்போது தான் அந்த இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும். நீ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நல்லது பண்ணுறேன், வீடு கட்டி கொடுக்குறேன், இந்த ஆட்டோ வாங்கி தர்றேன், ஆம்புலன்ஸ் வாங்கி தர்றேன், கேபிஓ பாலாவோட சேர்ந்து 10 டிராக்டர் வாங்கி தர்றேன். கேபிஓ பாலாவே வந்து சாயம் வெளுத்துருச்சு ரொம்ப. அப்போ இவர் வந்து இன்னொரு கேபிஓ பாலாவுக்கு முன்னோடியா? இவர் கேபிஓ பாலா வந்து ஒருவேளை அந்த பாலா இன்னும் விட்டுருந்தா அடுத்த அரசியலுக்கு வந்து பெருசாக வர்ற மாதிரி வந்திருக்கலாம். இப்போ இவர் திடீர்னு அரசியல் வர்றேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த கேபிஓ பாலாவோட சேர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பித்ததில் வந்து பிரச்சனை வந்தோன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைக்கான காரணம் யாரோ அவங்களாம் கூப்பிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்களே, எனக்கு தெரியும், பிரச்சனை தெரியும், அதெல்லாம் வந்து இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, எதுக்கு வந்து மீட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படியே சுமூத்தாக முடிக்கிறதுக்கா? இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வலீத் சார். சமீபத்தில் ஒரு இது ரொம்ப ட்ரோலாக போய்கிட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பேசின பேச்சு நேற்று அது ஒரு மாதிரி வந்து ட்ரோல் ஆகுது. ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக கம்மியாக தான் வருது, இன்னொரு பக்கம் வந்து அதிகமாக ட்ரோல் ஆகுது. சரியா அவர் என்ன பேசினார்? மக்களை நாயினாரா? இல்லை, மக்களை நான் வந்து அரசியலுக்கு வர்றேன், ஓகே, அல்லது தாவேக்கா அரசியலுக்கு வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக வந்து அக்செப்டன்ஸ் இருக்காது. ஒரு ஏரியாவில் புதுசாக வீட்டு குடி போகிறோம், வீடு வெளியில் பழிச்சு நல்லா இருக்குது, உள்ளே போனால் தான் அந்த பைப்பு சரி இல்லையா, அது இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த ஏரியாவுக்கு புதுசாக போனால் அந்த தெருவில் இருக்க நாய்கள் வந்து மேலே ஏறி கடிக்க வரும், இது செய்யும். அப்போ அதுக்கு வந்து பிஸ்கட்டை போடணும். இல்லை சில நாய்களுக்கு வந்து பிரியாணி தான் பிடிக்கும். அந்த மாதிரி சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா? சில நாய்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும், புதுசாக ஏரியாவுக்கு போகிறோம், அங்கே நாய்களுக்கு வந்து பிஸ்கட் போடணும், நாய் வந்து குலைக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? தாவேக்கா புதுசாக வந்திருக்காங்க, நிறையா வந்து அவங்க அது வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படின்னா மீடியா பீப்புள் விமர்சனம் பண்ணலாம், தனிப்பட்ட ஆட்கள் விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா சோசியல் மீடியா கையில் வந்திருக்கு இல்லையா? சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட தனி மனிதர்களும் விமர்சகர்கள். சிலர் வந்து கண்ணாப்பண்ண கெட்டத்தில் பேசுவாங்க, அது வந்து வேணும் பண்ணுற அதெல்லாம் விட்டுருங்க, ஜெனரல் விமர்சனம். அப்போ விமர்சனம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து மக்கள் பொதுவாக பேசுகிறாங்கல்ல, என்னப்பா இவ்வளோ இப்படி வந்து இப்படி இருக்குது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே, முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 2500 மாதம் கொடுப்பேன்னாரு, வரல, 1000 ரூபா தான் அவன் கொடுத்துருக்கிறாரு. 1000 ரூபா கொடுக்குறதே கஷ்டப்பட்டு இதாவது கொடுப்பான்னு சொல்லி டிஎம்கே வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் கொடுத்த மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த மாதம் இப்போ நம்ம 15ஆம் தேதி வந்துருச்சு, 1000 ரூபா வந்து வந்துச்சா வரலையான்னு இன்னும் தெரியலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்ணுறாங்க, எதிர்பார்ப்பு நடக்கலேன்ற அந்த மனக்குறை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து 6 மாதம் நான் வந்து விமர்சனம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, 6 மாதம் விமர்சனம் பண்ணலைன்னா மொத்தத்துக்கு வாயை அப்படி பொத்திக்கிட்டு அப்படி அமைதியாக இருக்கிறது, அது அர்த்தம் இல்லை. நீங்கள் புதுசாக வந்து திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த திட்டங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் சரி உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ காலையை வந்து இப்போ 17 லட்சம் பேருக்கு குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திடீர்னு நிறுத்தின என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ரெகுலர் நடக்கிறது. ஓகே, இப்போது மாதம் 1000 ரூபா வந்து 1,30,30 லட்சம் 31 லட்சம் ரேஷன் அட்டைகள் குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வந்து அந்த பெண்களுக்கு கொடுக்குறது, அப்புறம் இலவச பேருந்து. அதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பெண்கள் எங்கே வேணாலும் ஏறுங்க, எங்கே வேணாலும் இறங்கி போங்க, அது சிட்டி பஸ்ஸுன்னு இல்லை, மொபசல் பஸ்லேயும் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. அரசு பஸ்ஸில் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னாங்க. அது இன்னும் வந்து சேரலை, அதுக்கு வெயிட் பண்ணலாம்.
ஆனால் இப்போது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மகளிர் விடியல் பேருந்து அப்படிங்கிறது போகுது, சிட்டிக்குள்ளே போகுது. அது எல்லாம் ஓகே தான். அதுக்கு இன்னும் இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும், இல்லை திருநெல்வேலி போகணும், மதுரை போகணும், திருச்சி போகணும் அப்படின்னா, இல்லை கோயம்புத்தூர் போகணும், தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா, அதுக்கு ஃப்ரீயாக போகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ செலவாகும் என்னாரு, நம்ம வந்து ஏற்கனவே இந்த நிர்வாகத்தில் எவ்வளோ வந்து டெஃபிசிட்டாக இருக்குது, நஷ்டத்தில் இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். ஓகே, 6 மாதம் வந்து வெயிட் பண்ணும். ரைட், ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, சட்டம் ஒழுங்கு தினந்தோறும் இவ்வளோ புதுசு புதுசாக வந்துட்டு அந்த சட்டம் ஒழுங்கில் அதிகமான பேர் அடிபடுறது எல்லாம் தாவேக்கா. கஞ்சா வச்சுருந்தாங்க தாவேக்கா, இப்போது இந்த மாதிரி பெண்கள் பாலியல் பிரச்சனை தாவேக்கா, இது தாவேக்கா, அது தாவேக்கா. ஏன்னா இப்போ தாவேக்கா ஆட்சி நடந்துட்டுருக்கு. அப்போ தாவேக்கான்னு சும்மாலாம் போட முடியுமா? அப்போ தாவேக்கா சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளோ நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது உறுப்பினர்களோ அப்படி அந்த மாதிரி இருக்கும்ல, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? தாவேக்கா தலைமை தன்னோட தொண்டர்களை, அதாவது ரசிகர்களை இன்னும் தொண்டர்கள் ஆக்கலை, அரசியல் மயப்படுத்தலை. அதோட விளைவு தான் அவசரமாக வந்து தூக்கி இவர் கையில் வந்து ஆட்சியை கொடுத்துட்டோமோ அப்படின்னு மக்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக வந்திருக்காங்க, அப்போ ஏன் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க? இப்போ மக்களை வந்து தெருநாயி, அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது மீட்டிங் போயாச்சுன்னா எல்லாருக்கும் பிரியாணி காசு கொடுப்பாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கும். சிலர் வந்து குவார்ட்டர் கொடுக்கறதெல்லாம் வேறு விஷயம், அது தனி. அப்போது சில நாய்களுக்கு பிரியாணி கொடுக்கும், பிரியாணி போட்டால் தான் என்வி போட்டால் தான் அது வந்து அடங்கும். சில நாய்கள் வந்து பிஸ்கட் போடணும். அப்போ வந்து ஏதாவது கூட்டம் போடுறாங்க, அதில் பாக்கெட்டில் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணி பாக்கெட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மக்களை நாயின்னு சொல்கிறாரா? அதாவது சொல்கிற இது கூட இருக்கு இல்லையா, ரொம்ப பொதுவெளியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அது இருக்கட்டுமே. அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வரைங்கிறாரு. அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கிறார். ஓகே, அதில் எந்த விதமான குறைபாடு இல்லை. அதாவது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. படங்களில் வந்து நிறையா இது பண்ணி எல்லாம் என்னென்னோ நடக்குது. ரைட், ஓகே. அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கும் போது தான் பழசெல்லாம் வந்து கிண்டி கிளறி எடுத்து வருவாங்க. எப்போவுமே பொது வெளிக்கு வரும்போது தான் அந்த இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும். அப்போது நீ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நல்லது பண்ணுறேன், வீடு கட்டி கொடுக்குறேன், இந்த ஆட்டோ வாங்கி தர்றேன், ஆம்புலன்ஸ் வாங்கி தர்றேன், கேபிஓ பாலாவோட சேர்ந்து 10 டிராக்டர் வாங்கி தர்றேன். கேபிஓ பாலாவே வந்து சாயம் வெளுத்துருச்சு ரொம்ப. அப்போ இவர் வந்து இன்னொரு கேபிஓ பாலாவுக்கு முன்னோடியா இவர்? கேபிஓ பாலா வந்து ஒருவேளை அந்த பாலா இன்னும் விட்டுருந்தா அடுத்த அரசியலுக்கு வந்து பெருசாக வர்ற மாதிரி வந்திருக்கலாம். இப்போ இவர் திடீர்னு அரசியல் வர்றேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போது நீங்கள் வந்து இத்தனை வருஷம் இதெல்லாம் பண்ணதெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்காக தான் பிளான் பண்ணி பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. அரசியலுக்கு வர்றதுன்னு தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து வரும்போதே வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளான பேச்சோடு வர்றீங்கல்ல, அப்போ நீங்கள் யார் மக்களை வந்து நாயின்னு சொல்கிறதுக்கு? ஒரு கேள்வி வரும்ல, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டோமா, நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தோமா? எங்கள் காசில் நாங்கள் கட்டுற வரியில் இந்த அரசு நடக்குது, நாங்கள் கொடுக்குற டிக்கெட்டில் உங்கள் படம் ஓடுது, உங்களுக்கு இதுக்கு சம்பளம் கிடைக்கிது, அதுலேருந்தால் நீங்கள் எடுத்து வெளியில் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒன்று நோட்டு அச்சடித்து நீங்கள் தனி கவர்மெண்ட்டு தனியாரெலாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, அப்போ நீங்கள் வந்து மக்களையோ இந்த மாதிரி நாயின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஒரு கேள்வி வரும்ல. இந்த தான் இப்போ வெளியில் வந்து இது கேட்டதுக்கப்புறம் வந்து இப்போ நானும் சினிமா துறையில் இருக்கேன். ஓகே, என்ன பேசினாலும் அதை கேர்ஃபுல்லாக பேசணுன்னு இருக்குல்ல. அப்போது நீங்கள் யார்? நீங்கள் இதில் வந்து கஷ்டப்பட்டீங்க, இது வந்தீங்க, இதெல்லாம் ரைட்டு ஓகே, படம் நடிக்கிறீங்க, மக்களுக்கு வர்றதில் உதவி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஓகே தான். இதை தாண்டி உங்களுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் உழைப்புக்கு வந்து இவ்வளோ காசை மக்கள் அள்ளி கொடுத்தாங்கல்ல. நீங்கள் வந்து ஒரு முனி படமாக இருக்கட்டும், காஞ்சனாவாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நடித்த படங்களாக இருக்கட்டும், ஜிகர்தண்டா 2வாக இருக்கட்டும், எல்லாம் ஓகே நடிச்சிங்க, உங்களுக்கு காசு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, ரைட் ஓகே. மக்கள் அள்ளி கொடுத்தாங்க இல்லையா? ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து மக்களுக்கு அங்கெல்லாம் செஞ்சீங்க, அது வரைக்கும் வந்து ஓகே ஃபைன். அப்புறம் ஏதாவது படம் ரிலீஸ் ஆக போதா, இது பண்ண போதா, உடனே வந்து சன் டிவியில் கூப்பிட்டு இந்த மாதிரி 4 பேரை ஒரு மாற்றுத்திறனாளி இவங்களாம் இப்போ டான்ஸ் ஆடோ இது பண்ணுவாங்க அப்படின்னு தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லா வரையும் பார்த்தீங்கல்ல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்கள் படம் ஓடணுமா, ப்ரொமோட் பண்ணுங்கள், இதை செய்யுங்க, 4 பேருக்கு நல்லது செய்கிறது மூலமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களா, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பெரிய ஒரு பிளானை வச்சுக்கிட்டு ஓகே நாங்கள் வந்து அரசியலுக்கு வரப்போம், நீ அரசியலுக்கு வாங்க, தப்பு இல்லை. அப்போ ஏன் மக்களை வந்து நாயின்னு சொல்கிறீங்க? அந்த கேள்வி வந்து இப்போ சொல்கிறத நீங்கள் அந்த இது கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா, புதுசாக தெருவுக்கு போனால் என்ன தாவேக்காவை பற்றி கேட்கும்போது அவர் புதுசாக வந்திருக்காங்க, இவங்க வந்து நாய்க்கு பிஸ்கட்டு போகிற மாதிரி போடணும் அப்படின்னா
சரிங்க அதை விடுங்க. தாவேக்கு ஆட்சி இருக்குல்ல, ஒரு மாதம் தாண்டிடுச்சுல்ல, ஓகே. இபி மின்சாரம் பவர் கட் இருக்குல்ல, இவ்வளோ கேவலமான பவர் கட்டு எந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நைட்டு தூங்க முடியல, பயங்கர வெயில் வேறு. அது எல்லினோ வந்துச்சு, இப்போ வெக்கையெல்லாம் தாங்க முடியாத வெக்க, விடிய தூங்க முடியல. அவர் பார்த்தா லோ வோல்டேஜ்னால் வெறும் லோ வோல்டேஜ், அவ்வளோ மோசம். இதை தீர்க்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அதாவது பத்திரிக்கையில் வந்து அவர் விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் பத்திரிக்கையில் சந்தித்தா கேள்வி கேட்பாங்க, சார் இந்த மாதிரி இருக்குது, கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த 3 வயசு பிள்ளைய வந்து கொண்டு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணீங்க, சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குது, உங்கள் கட்சிக்காக இப்படி இருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பத்திரிக்கையில் சந்திக்கிறது இல்லை. அப்போது என்ன கேட்குறா, சந்திக்கிறதுலே கேட்டால் உங்களுக்கு வந்து பத்திரிக்கையில் சும்மா வந்து பேசணுமா அல்லது உங்களுக்கு செயல்படணுமா? செயல்பட்டிருந்தால் தான் ஏன் இந்த விமர்சனம் வராதே? இவ்வளோ விமர்சனம் வருது. நம்பர் 1 வந்து பவர் கட்டு, நம்பர் 1 வந்து பவர் கட்டை விட நம்பர் 1 வந்து சட்டம் ஒழுங்கு. நீங்கள் இந்த திமுக வந்து உண்மையிலேயே கேடுகட்டு போனதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு. எனக்கு நானே பாதிக்கப்பட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது கேடுகட்டு போன அந்த திமுகவுக்கு அதை விட நீங்கள் கேவலமாக நடந்தீங்க என்ன அர்த்தம்? அப்போ எப்படி ஆட்சி சூப்பராக இருக்குது இப்போ எப்படி சொல்லுவீங்க? ஆட்சியில் குறைபாடு நிறைய இருக்குது தாவேக்கா. அது யாராக இருந்தாலும் நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்கிறது தான் ஒரு சரியான மனிதனுக்கு அடையாளம். அவர் சரியான மனிதனா? அவர் வந்து அங்கே திருச்சி கிழக்கில் அல்லது எங்கேயோ தாவேக்காவோட சேர்ந்து பயணிக்க போகிறாரா, தனியாக வச்சு போகிறாரா, என்ன பிளான் எப்படின்னு அதெல்லாம் தெரியாது. ஆனால் வரும்போதே இவ்வளோ சர்ச்சையாக, இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மோசமாக வந்து பேசுகிறது இருக்குல்ல, நேரடியாக வருது. ஆமாம், சில நாய்க்கு பிஸ்கட் போட்டால் இருக்கும், இல்லைன்னா கடிக்க வரும். சில நாய்க்கு வந்து பிரியாணி போட்டால் தான். அப்போ கேட்டால் யாரை சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் வர்றது அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. ஆனால் அவர் வர்ற ரூட்டு வந்து அவர் பிளான் பண்ணுறது, அவர் பேசுகிறது தவறாக இருக்குது அப்படிங்கிறதா இது முக்கியமானது. அது போக பார்த்தா ஒருத்தர் மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தர், அவர் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, எப்படியா இது கரண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து நான் வந்து சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறேன், இங்கே இருக்க வேணா கொண்டு போங்க அப்படின்னா என்ன, ஒரு பக்கெட்டில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் க்யூவில் நிற்கிறேன், எங்கே நிற்கிறீங்க, மாஸ்டர் மகேந்திர வீட்டில் நிற்கிறேன், எதுக்கு இந்த மாதிரி மின்சாரத்தை அள்ளி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரியாணி இப்போ இதை கொண்டு போகிறேன், இல்லை சாப்பாடு தூக்குச்சீட்டில் கொண்டு போன மாதிரி, இல்லை பையில் எடுத்து கொண்டு போன மாதிரி, இல்லை வந்து நம்ம டென்சோவில் இதில் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி, ஓகே மாஸ்டர் மகேந்திர வீட்டிலேருந்து எனக்கு வந்து 2 யூனிட் மின்சாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பேசுகிற பேச்சு, அதாவது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் வந்து உளறது இருக்குல்ல. இவர் மக்களை நாயின்றாரு, இப்படின்றாரு, எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், ரசிகர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, வாங்க. ஆனால் யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்க. அல்லது நீ ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறோமா, இல்லை தாவேக்கால சேர போகிறோமா கேட்டால், நான் வந்து எல்லா தலைவரையும் மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். எல்லா தலைவரையும் மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நான் வந்து இப்போ 100 பேருக்கு பண்ணுறேன், இல்லை 1,00,000 பேருக்கு நான் வந்து சாப்பாடு போகிறேன், இதெல்லாம் நல்லது பண்ணுறேன், அது 1 கோடி பேருக்கு பண்ண போகிறேன், பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் வார்த்தை நீங்கள் வந்து ஒன்றும் அப்படிலாம் பெருசாக வந்து சாதிச்சல. சினிமாவில் அவர் வந்து ஒரு சாதனையாளர், ரைட், ஓகே, நல்ல சம்பளம் வாங்குறார், நல்லது இருக்கிறார், அதெல்லாம் ஓகே தான். திடீர்னு அரசியல், சரி வாங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தான் சூப்பரு, மற்ற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஏற்கனவே அந்த கேபி பாலாவோட சேர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பித்ததில் வந்து பிரச்சனை வந்தோன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைக்கான காரணம் யாரோ அவங்களாம் கூப்பிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்களே எனக்கு தெரியும், பிரச்சனையில் தெரியும், அதெல்லாம் வந்து இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, எதுக்கு வந்து மீட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படியே சுமூத்தாக முடிக்கிறதுக்கா? அதெல்லாம் அதாவது எப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லது பண்ணுறீங்களா, வெல்கம், ஓகே. ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க, அது வந்து பேக் ஃபயர் ஆகிரும். இப்போ அவருக்கு வந்து எல்லாம் வச்சு செஞ்சுட்ருக்காங்களா, முன்ன மாதிரி இல்லை. அதாவது ஒரு சில வார பத்திரிகைகள், சில தினசரி பத்திரிகைகள், அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சி அப்படின்னு இருந்துச்சா, அதை தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியா எல்லோரும் வச்சு செய்வாங்க. இப்போ நம்ம பேசுகிறது ஒன்றுன்னா, ராகவா லாரன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் பேசின பேச்சு வந்து அவ்வளோ உண்மையிலேயே மனசை வந்து காயப்படுத்துச்சுங்க. சில கேட்ட டேரெக்டாக அப்படியே சில நாய்களுக்கு பிரியாணி போட்டால் தான் வந்து அது வாலாட்டுன்ற மாதிரி சொன்னால், சில நாய்க்கு பிஸ்கட் போடணும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கட்டை வாங்கி போடணும் அப்படின்ட்டுல, அதெல்லாம் வந்து கம்பேரிசன் வந்து தப்பு. அதே மாதிரி அவர் கரெக்டான ஆளாக இருந்தால் இன்றைக்கி தாவேக்கால என்ன, தாவேக்கா ஆட்சியை நம்ம தப்பே சொல்ல, ஆட்சி வந்ததெல்லாம் தப்பே சொல்ல, தாவேக்கா வரணும், இந்த மாதிரி புதுசாக கட்சிகள் வரணும், அப்புறம் ட்ரை பண்ணி எல்லாம் புதுசாக வரணும். இன்றைக்கி கடந்த 1 மாதமாக பவர் கட் இருக்கே,
ஒரு மாதத்தில் எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு, அதில் பெரும்பாலான ஆட்கள் வந்து சுட்டி காட்டுறது எல்லாமே தாவேக்கான்றாங்களே, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எடுக்கணுமா இல்லையா? அதை பற்றி இவர் பேசணுமா இல்லையா? இந்த மாதிரி தாவேக்கா இப்படி பண்ணுறாங்க, நான் வந்து ஒருவேளை அங்கே சேர்ந்தா கூட இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் நேர்மையான ஆள். அப்போது இதில் சேர போகிறேன்ற முடிவு பண்ணிவிட்டு தாவேக்கா சூப்பர், ரைட் சூப்பர், மக்களை பூரா நாய்கள்ன்றீங்க, அப்புறம் 1 கோடி பேருக்கு இது பண்ணணுன்றீங்க. நீங்கள் யாருங்க? நீங்கள் கடைசியில் ஓவராலாக பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் மகேந்திர ஒருத்தர். அப்படி இந்த மாதிரி வந்து காமெடி பீஸ் எல்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படியே அரசியலில். அதுக்காண்டி அரசியலில் திமுக தான் இருக்கணும், இல்லை அண்ணா திமுக எடப்பாடி தான் இருக்கணும், இல்லை இந்த இப்போ இங்கே நாம் தமிழர் கட்சி சீமான் தான் இருக்கணும், அப்படிலாம் கணக்கெலாம் இல்லை. யார் வேணாலும் வாங்க. இப்போ வந்தார் புதுசாக 2-3 வருஷத்தில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், வெல்கம். ஆனால் நடவடிக்கை வேணும் இல்லையே. அப்புறம் நடவடிக்கையில் நமக்கு வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அரசர்கள் வந்து மாறு வேஷத்தில் போய் என்ன நடக்குது, மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வந்து. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லையே. பத்திரிகையால் மீட் பண்ண இப்போ வந்து என்னென்னா அதிகமான மாற்று பத்திரிக்கை இருக்காங்களே, எதிரணியில் பத்திரிக்கை, அவங்களும் நிறைய மாறி கேள்வி வைப்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகே, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சில பத்திரிகையால் கூப்பிட்டு என்ன கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி பழகணும். அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து திருவாளர் மோடி மாதிரியே நானும் வந்து பத்திரிக்கையால் மீட் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து உட்காந்துட்டேன், யாரை பற்றியும் கவலைப்படல, நான் போகிறேன் வர்றேன். பத்திரிக்கை அங்கே கேட்குறாங்க இப்போ டெல்லியில், அவாட்டுக்கு வேகமாக ஓடி போகிறார். இங்கே வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் நம்ம ஒரு மோடி போகிறாரு, அவங்க வந்து ஒரு லேடி கேட்குறாங்க, அவர் வேகமாக ஓடி போகிறார். இது வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி வருதில்ல, அது தவறான இது. பத்திரிகையாளர்கள் தான் 4ஆம் தூண். அவங்க சில ஆட்கள் வந்து காசுக்காக, சில ஆட்கள் வந்து தப்பாக இருக்கலாம், சில ஆட்கள் ஜால்ரா போடலாம், எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி இந்த பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா நம்ம பண்ணுற தவறுகள் திருத்திக்கிறோம், நம்மளே திருத்திக்கிறோம். நமக்கே சில தெரியாமல் இருக்கும். கூட இருக்கவங்க பூரா வந்து சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஜால்ரா போடுவாங்க. நம்ம ஸ்டாலினுக்கு ஜால்ரா போட்டு எல்லாத்தையும் கவுத்தாங்கல்ல, ஏகப்பட்டவே ஜால்ரா போட்டு நம்ம ஆட்சி சூப்பர், நமக்கு 200 சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கூட சுற்றியே இருந்து ஜால்ரா போட்டாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க வந்து, நாங்கள் வந்து என்ன தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சுற்றி உள்ளவங்களை வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தவறானது. வெகுஜன மக்கள்கிட்ட ரொம்ப குறிப்பாக எதிராக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களே கூப்பிட்டு பேசணும். அது மாதிரி இப்போ பத்திரிகையாளரை சந்திக்கணும், அவர் சந்திக்கலை. அப்புறம் அது வந்து சூப்பர் ஆட்சி சூப்பரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே வந்து எல்லாம் நாசமாக போயிட்டா அது வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படிங்கிறதான் ராகவா லாரன்ஸ் வந்து இப்போது தன்னை ஆரம்பத்திலேயே ஒரு தவறான முன்னுதாரணமாக தன்னை கட்டமைச்சிட்டு வர்றாரோன்னு தோணுது அப்படிங்கிறது தான். ஓகே சார், இப்போ அவர் வந்து தாவேக்கால கன்ஃபார்மாக வந்து இணையலை, இருந்தாலும் நீங்கள் வந்து அவர் வந்து மக்களாக சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து தன்னை விமர்சிக்கிறவங்கள, தாவேக்காவை விமர்சனம் வைக்கிறவங்கள வந்து சொன்னாரா இல்லை மக்களை சொன்னாரான்றது தெரியலையே சார். யாரை சொன்னாலும் தப்பு தானே. தாவேக்கா விமர்சனம் பண்ணுறாங்க, தாவேக்கா ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லை, உங்கள் ஆட்கள் பூரா கஞ்சா கடத்துறது பூரா புடி போடுறது பூரா வந்து இங்கே இருக்கிற போலீஸ் எல்லாமே எதிராக செயல்படுவாங்க, தாவேக்கா நிர்வாகி, தாவேக்கா மெம்பர் அப்படி உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்கல்ல. கேட்குறாங்க பூரா நாயும் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு பிஸ்கட் போட்டால் வாழை ஆட்டிகிட்டு இருக்கும், அல்லது பிரியாணி போட்டால் வந்து வாழை சுட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களா? மக்களை சொல்கிற ஏதோ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யாருங்க, மீடியாக்கள் யாருன்னு இப்போ இந்த செவ்வாய்க்கிழந்து வந்தவங்களா? இல்லை நம்ம மக்களோட மக்கள் இருக்கும் தானே. ஒருத்தருக்கு வந்து இன்ஜினியரிங் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு மீடியா பிடிக்கும், மக்கள் தானே. அந்த மக்களை சொன்னால் ஓகே, உங்களுக்கு ரிப்போர்ட்டரை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களை சொன்னால் ஓகேயா? தப்பு தானே. இவங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லோரும் தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. ஓகே, என்ன இந்த கெட்ட வார்த்தை இதெல்லாம் ரொம்ப எல்லாம் வேறு பேரில் மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிற கோழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு தள்ளுங்க. விமர்சனம் வரத்தான் செய்யும், அந்த விமர்சனத்தை நம்ம திருத்திக்கிறணும். அப்படிங்கிறதான் ராகவா லாரன்ஸ் இனியாவது வெளியில் பேசும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக பேசணும். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அலட்சியமாக அப்படியே அசால்ட்டாக போச்சு அப்படின்னா இந்த அரசியல் இருக்குல்ல, ஒரு பக்கம் சினிமா விட்டுருங்க. சினிமா சொல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமா அப்படிம்பாங்க. சினிமா யாரை வேணாலும் தூக்கி கவுத்திருக்கு, சாதாரண யாரை தூக்கி வந்து உச்சாணி கொம்பில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஓகே, அரசியல் அதே மாதிரி தான். எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க, எல்லாரையும் தூக்கி சிம்மாசனத்தை உட்கார வைக்கலை. நீங்கள் யார் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், நடிக்காமல் உண்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு இடம் கிடைக்கும்.
நீங்கள் வந்தவுடனே இப்படி உண்மை இது பேர் உண்மையா? தாவேக்கா வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே என்னென்ன இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குங்கிறத உங்கள் கண்ணுக்கு படவே இல்லையா? அப்போ அது நடிப்பு தானே அது. அப்போது அவர் வந்து அப்படியே அவரோட அலை வந்து அப்படியே கரை ஒதுங்கிறது, தாவேக்கா கரை ஒதுங்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நீங்கள் தாவேக்கால போய் சேருங்க, அரசியலுக்கு வாங்க, அது உங்களோட உரிமை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் விமர்சிக்கிறவங்களையோ மக்களையோ பார்த்து நாயின்னு சொல்கிறது தவறான விஷயம். அப்படிங்கிறதான் நான் வந்து அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. இனிமேலாவது நீங்கள் வார்த்தை பிரயோகம் பார்த்து பண்ணுங்கள். பொதுவெளிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் நல்லா டெவலப் ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எலி பிடிக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, சூர்யா படம், அதில் அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. டிராக்டர் வாங்கி கொடுத்தாரு, ஏட்டை வாங்கி நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் யாரும் எதிர்பாராத அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா வந்து உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்கள நிறைய ப்ரொமோட் பண்ணி தன்னம்பிக்கை உள்ளவங்கள நிறைய மாற்றிருக்காரு. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வார்த்தையில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் பூரா வந்து இதுக்கு தான் நீங்கள்லாம் பண்ணீங்களா அப்படின்னு மாறுது இல்லை, அது வரக்கூடாது. அப்படிங்கிற ராகவா லாரன்ஸ் மேலே இருக்கிற அன்பினால தான் நாம் வந்து இவ்வளோ பேசுகிறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.